ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறவு என்னவனுக்காகவும் குழந்தைங்க பிறந்த பிறகு அவங்களுக்காகவும் இவங்க ரெண்டு பேரோட டேஸ்ட்டுக்கு தக்கன டிஃபரெண்டா சமைச்சு கொடுத்து சமையல் கத்துக்கிட்டவ தான் நான். கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் ஏதாவது வித்தியாசமா எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து சமைப்பேன். வீட்ல இருக்கிறவங்களுக்காகவும் டெய்லி அவங்க வச்சு நல்லா சாப்பிடணுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். வீட்டுக்கு வர என் ஃபேமிலி மெம்பர்ஸும் திருப்தியா சாப்பிடணுங்கிறதுக்காகவும் சமைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் குக் பண்றது ரொம்பவே ஸ்பெஷலா குக் பண்றேன். மெனு என்னவோ ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு பிடிச்சமான என்னோட ஃபேவரேட்டான ரொம்ப சிம்பிளா அடிக்கடி நான் செய்யக்கூடியதான ரெசிபிகள் தான். ஆனா நான் யாருக்காக இதெல்லாம் ரெடி பண்றேனோ அவங்க எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதனால நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிற மெனுவை கரெக்ட் டைம்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2010ல காலேஜ முடிச்சோம். அன்னையில இருந்து போன்ல மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் இன்னைக்கு நேர்ல மீட் பண்ண போறேன். அதுவும் எங்க வீட்டுக்கு வராங்க, என்னோட லஞ்ச சாப்பிட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லங்க, அவங்க ஃபேமிலியோட வர போறாங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட நம்ம சமையல்ல மேடு பள்ளம் இருந்தா கொஞ்சம் சமாளிப்பாங்க. ஆனா ஃபேமிலியோட வராங்க. ஒரு ஃபேமிலி பியூர் வெஜ்ஜி, ஒரு ஃபேமிலி பியூர் நான் வெஜ்ஜி. ஸோ 2 வகையான மெனுக்களையும் நம்ம ரெடி பண்ணணும். பார்த்து பார்த்து அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாவும் ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வராங்கங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம சமைக்கணுங்கிறது எனக்கு ஒரு சின்ன டென்ஷன் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணுவோம்னு சொல்லி கொஞ்ச நாளா பிளான் பண்ணி 1 வாரத்துக்கு முன்னாடி தான் பிளானும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலயும் எங்க வீடு, எங்க ஏரியாங்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். லஞ்ச் நான் தான் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக நானே கொஞ்சம் மெனுவை ரெடி பண்ணி அதை ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி வச்சிருக்கேன். பிளான் ஓகே ஆனதுல இருந்தே ஒரே பரபரப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கங்கிறது பயங்கர சந்தோஷம் எனக்கு. நாங்க பழகுனது என்னமோ 3 வருஷம் தான். 3 வருஷம்னு முழுசானும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் 1 இயர் எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு தேர்ட் செம்ல இருந்து தான் நல்லாவே அறிமுகமானோம், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். தேர்ட் இயர்ல பிரிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். என்னதான் காலேஜ் முடிச்சு 15 வருஷம் ஆகி ஆளுக்கு ஒரு தசையில ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஃபேமிலியோட இருந்தாலும் அடிக்கடி நாய பேயன் சண்டை போட்டுக்கிட்டாலும் வெக்கமே இல்லாம 2வது நாள் சேர்ந்துக்கிடுவோம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, இந்த 15 வருஷம் நாங்க கான்டாக்ட்ல இருக்கிறதே எங்க ஃபேமிலி எங்களுக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம்னே சொல்லணும். நாங்க காலேஜ் படிக்கும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கொஞ்சம் பெருசு. அதுல டேஸ் கலரும் இருப்பாங்க, ஹாஸ்டல் கேர்ள்ஸும் இருப்பாங்க. நான் ஹாஸ்டல்ங்கிறதுனால ஹாஸ்டல்ல என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அதிகமா இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அங்க சாப்பிடுறது, தூங்குறது, அவங்க கூடவே இருக்கிறது 24/7 அவங்க கூட இருந்ததுனால அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. உன் நண்பனை சொல் உன்னை சொல்வேன்ன மாதிரி ஹாஸ்டல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸுகள் கூட ஷேரிங் கேரிங்லாம் கத்துக்கிட போய் இப்போ எங்களுக்கு அது லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. காலேஜ்ல இருக்கும்போது எங்க கேங்க பாக்குறவங்க உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா நீங்க லைஃபை என்ஜாய் பண்றீங்க அப்படின்னு. இப்பவும் எங்களை பாக்குறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்குள்ள 1000 கஷ்ட நஷ்டங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும் நாங்க கூடுற இடத்துல அவ்வளவு சந்தோஷமா அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ண நினைப்போம். நாங்க நினைப்போங்கிறது இல்ல, தானாவே அப்படியே அமைஞ்சிரும். இன்னைக்கு வரப்போறவங்க ஏபல், மீனா, ராஜி 3 பேருமே அவங்கவுங்க ப்ரொஃபஷனல்ல ரொம்பவே பிஸி. மீனா சென்னையில இருக்கா, அவ அங்க இருந்து ஊருக்கு வந்திருக்கா. அங்க இருந்து இங்க வரணும், 10 மணிக்குள்ள கரெக்டா வந்துருவேன்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி ஏபலும் ராஜியும் திருநெல்வேலியில இருந்து வரணும், அவங்களும் ஒரு 10:30க்குள்ள வீட்டுல அசம்பல் ஆயிருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கான டைமிங் 10 o'clock தான். அதுக்குள்ள நான் குக்கிங் முடிச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அவங்க வந்த பிறகும் கிச்சனுக்குள்ளே நின்னேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்பா தெரியும். சொல்லணும்னா நேற்று நைட்ல இருந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸை எப்போ மீட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கரெக்ட் டைம்ல முடிக்கணும், வரவங்கள கரெக்ட் டைம்ல நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லி கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்கேன். அது மட்டும் இல்லை, கடந்த 2 நாளாவே இதுக்குரிய ப்ரிப்பரேஷன் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. வீடை கிளீன் பண்றது, குக்கிங்க்கு எல்லா திங்ஸும் வாங்கி வைக்கிறது, எல்லாரும் வந்த பிறகு ஆத்துக்கு குளிக்க போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பெஞ்சிருக்க மழைனால சில நேரம் குளிக்க அலோவ் பண்ண மாட்டேங்காங்க. ஸோ அங்கே அலோவ் பண்றாங்களா, இப்படி எல்லா விஷயத்தையும் கரெக்டா எல்லாத்தையும் டைமிங்க்கு முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கே நிறைய இருந்து இன்னைக்கு 4 பேர் மீட் பண்றோம். அது போக ரம்யாவும் ஃப்ரூட்டியும். ரம்யா மலேசியால இருக்கா, ஃப்ரூட்டி டீச்சராகவும் இருக்கா, குட்டி பேபியும் கையில வச்சிருக்கா. அதனால அவ மட்டும் இந்த வாட்டி அட்டன் பண்ண முடியல. 4 பேர் ஒன்னா இருந்தாலும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ண தான் செய்வோம், தேட தான் செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல வேலைகளை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு முடிச்சிட்டேன்.
இன்னும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளையுமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல வராங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஃபைனலா இருக்கிறத முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். பிளான் பண்ணியிருந்த மெனுவில் வெஜ் ஃபுல்லுமே நான் ரெடி பண்ணிட்டேன். நான்வெஜ்லேயும் ஒரு ஐட்டம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது போக பிரியாணி மட்டும் கடையில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த பிரியாணி கூடயே சிக்கன் 65, ரைத்தா, பிரெட் அல்வா, எக் எல்லாமே அது கூட வந்துடும். மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆற்றுக்கு கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி அதையும் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ வெஜ் மெனுவில் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரை, என்னோட ஃபேவரேட்டான பன்னீர் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேன். வெஜ்ஜில் முக்கியமானது இந்த வத்தல் வடகம் ஃப்ரை தான். இதில் என்னெல்லாம் இன்னைக்கு பொரிச்சிருக்கேன்னா கத்திரிக்காய் வத்தல், சுண்ட வத்தல், சீனி வத்தல், அது போக அப்பளமும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். மெனு வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ ஸ்வீட்டுக்காக நல்ல கிரீமியான பால் பாயாசம் நல்ல செமையா வந்திருக்கு. அதையும் பெர்ஃபெக்டா ரெடி பண்ணியாச்சு. அது போக மெனுல பிளெயின் ரைஸ் இருக்கு, கொஞ்சம் உளுந்தச்சோறு, அதுக்கு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்ல புளிப்பு இனிப்புமா மாங்காய் ஜாம் ரெடியா இருக்கு. வெறும் சோறு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டதுக்காக இங்க கொஞ்சம் பருப்பு கூடுதலா போட்டு கெட்டியா பருப்பு குழம்பும் வச்சிருக்கேன். இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு வெண்டைக்காய், மாங்காய், தக்காளி எல்லாம் போட்டு வெண்டைக்காய் பச்சடி நல்ல கல்யாண வீட்டு ஸ்டைல்ல வச்சிருக்கேன். புளிப்பா சூப்பரா இருக்கு. ஜெசிகா, ஆகாஷ் மாதிரி எல்லார் வீட்லயும் குட்டி பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் காமனா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ சாப்பிட்டாலும் கொஞ்சம் லாஸ்ட்ல தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்படி பிளான் பண்ணியிருந்த எல்லா மெனுவையும் சூப்பரா ரெடி பண்ணவும் முடிச்சுட்டு பிரியாணி வாங்குறதுக்கும் ஆல்ரெடி ஆளை அனுப்பியாச்சு. கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டே என்னோட தரப்புல இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சாச்சு. என் கிச்சன்ல என் ஃப்ரெண்டு கை அப்படி வைக்காத மாட்டேன். ஆமா, ஆளாளுக்கு போடுங்க, அப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். யார் போட்டதுனால டேஸ்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாம எல்லாரும் திணறணும். இந்த மாதிரி ஒரு எல்லாரும் கேட்கணும், கஸ்டர்ட் தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். அந்த சைடு தூக்கி வச்சுக்கோங்களேன். மாத்தி மாத்தி தூக்கி போடுங்க. நான் ஆப்பிள் போடுவா. இது ஆப்பிள். அதுக்கு மேல கொஞ்சம் ஆப்பிள். இப்போ ஆப்பிள். இப்போ என்ன பண்றோம்னா இப்படி ஆப்பிள் பொமிகிரானேட்னு ஸ்டஃப் பண்ணிக்கிட்டே வரணும். ஆமா, ஒரு கடல்ல ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் தெரியும், உள்ள கஸ்டர்ட் தெரியாது. சோ இந்த மாதிரி நீங்க கஸ்டர்ட ஹெல்தியா மாத்தலாம். ஆமா, சோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். இப்படியே போட்டே இருந்தீங்கன்னா பாத்திரம் நிரம்பிடும். ஆமா, லைட்டா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஆனா ஆப்பிள் பொமிகிரானேட் கஸ்டர்ட் ரெடி. சரி, நீ போடலாம்டே, போடுங்கடே. போடலாம்னு சொல்லிட்டீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி போட்டுடலாம், மலைச்சாரல் மாதிரி போட்டுடலாம். ஆப்பிள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுங்க. சரியா இருக்கா? இல்ல அந்த ஆப்பிளையும் போட்டுடலாமா? இல்ல கொஞ்சம் தான் இருக்கு, போட்டுடலாம். போட்டுடலாம். மீனா, நீ தானமா கஸ்டர்ட் பண்ண? கஸ்டர்ட் வந்து பல கைகள் இருக்கு இதுல. ரூபி வந்து கஸ்டர்ட் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா. அப்புறம் வந்து ஜெசிகா வந்து மாதுளை வச்சிருந்தா. அப்புறம் ஜெசிகா ஆப்பிள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அன்ஃபார்ச்சுனேட்லி அவ கையை கட் பண்ணிட்டா. அதனால அவகிட்ட இருந்து அவளோட அசிஸ்டண்டா நான் எடுத்துக்கிட்டேன். சோ இந்த கஸ்டர்ட் வந்து இப்போ ரொம்ப டேஸ்டா இருக்குன்னா எல்லாரோட கையும் இதுல இருக்கிறது தான் காரணம். இல்ல மீனா கை அது. என்னோட கை மட்டும் இல்ல, எல்லாரோட கையும் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா இத லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நாக்குல எச்சு வருது. ஆக்சுவலி என்னன்னா எந்த ஒரு பொருளும் நம்ம பண்ண உடனே நம்மளே டேஸ்ட் பார்க்க கூடாது. யாராவது பக்கத்துல இருப்பாங்க, அவங்கள வாங்கி கூப்பிட்டு அவங்க வேண்டான்னு தலையாட்டுவாங்க. வலுக்கட்டாயமா வாயை திறந்து ஊட்டி விட்டுறணும். இப்போ சொல்லுங்க, டேஸ்ட் எப்படி இருக்கு? இதுல இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க லவ்வ கொஞ்சம் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் மீனா வந்து கொஞ்ச நேரம் பிஸியா வச்சிருந்தா, இப்ப ஏபலும் ராஜியும் வந்தாச்சு. உள்ள மாம்பழம் இருக்கு, திறந்து பாரு. எறும்பு வரக்கூடாதுன்னு, எறும்பு வரக்கூடாதுன்னு எவ்வளோத்தையும் மட்டும் ஜூம் பண்ணி எடுக்கணும்.
நான் பிளான் பண்ண மெனு ஃபினிஷ் பண்ணதுக்கு கூட அவ்வளோ டென்ஷன் ஆகல. ஆனா ரெடி பண்ண சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி ஆத்துக்கு கொண்டு போணும்னு பேக் பண்ற அந்த டைம் அவ்ளோ பரபரப்பா இருந்து கிச்சனே. சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளவு கேப்சர் ஆகுது. சரி சரி அப்புறம் அப்புறம் டிஸ்கஷன் அது வேணாம் ரெக்கார்ட் ஆயிடுது ஆல் ரெக்கார்ட். சரி சரி போதும் பண்றேன். வை வை சீக்கிரம் சீக்கிரம் பாரு பாரு போடுங்க வாங்க மாட்டே அதெல்லாம் இல்ல இது போ மாமியா கை கை வச்சுக்கோமா தள்ள 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 ஆகாஷ் காட்டு விடுறாங்க இதெல்லாம் புளியோட பாக்ஸ் ஓட அப்பவே இருக்கு இப்படி பண்ணலாம் வை சீக்கிரம் டைம் ஆச்சு. பிளாஸ்டிக் டப்பாவுல பிள்ளைகளுக்கு கொடுத்துறோம் நம்ம கை திருப்போம். ஆகாஷ் சொல்லு ஆகாஷ் போட்டு ஆகாஷ் இது இது சின்ன பிள்ளைகளுக்கு கூட விளையாட பார்த்தா எப்பவே கிச்சன் அம்மா கூட பண்ணி அசிஸ்டன்டா வச்சு நம்ம மலங்கோடி என் கூட தான் முன்ன மாதிரி இருக்கு. ஆமா நோட் எடுக்கறா உப்பு நம்ம ஸ்பூன் எடுத்து வாயில வச்சிருந்த ஸ்பூன் ஸ்பூன் எங்க அந்த ஸ்பூன் இல்ல இல்ல ஸ்பூன் இது கரெக்ட் தான வேணும் அது நமக்கு. ஆமா அது நீங்க ஸ்பூன் டி ஏவல் நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்த பிறகு நிறைய பேசுறோம். ஆனா என்ன பேசணும்னு இப்ப வர ஞாபகம் வரல. ஆனா சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். எனக்கு இவங்க எல்லாரையும் பார்த்த பிறகு ரம்யாவும் ஃப்ரூட்டியும் இந்த இடத்துல இருந்திருக்கலாம்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கொஞ்சம் அதிகமாவே மிஸ் பண்ணேன். நானுமே எல்லாத்தையும் ப்ராப்பரா வீடியோ எடுக்கணும், இது ஒரு ஸ்வீட் மெமரிஸா எல்லாத்தையும் சேவ் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா எல்லாரையும் பார்த்த பிறகு எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிறத கொஞ்சம் கூட என் மைண்ட்ல இல்லவே இல்லை. அவ அதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆள் கிடையாது. அவன் நம்ம எல்லாம் இதை மூடிடு கிச்சன் மட்டும் பரபரப்பா இல்லைங்க, மொத்த வீடே பரபரப்பா இருந்து. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியோட வந்திருக்காங்க, அதனால மொத்த வீடே பரபரப்பா இருந்து. குடு பாஸ் குடு சீஸ் குடு சீஸ் இன்னைக்கு குளிக்க போறதுக்காக நம்பிக்கையில் ஆத்த தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும், பிள்ளைங்க குளிக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். புளி கடிக்க இல்ல குளிக்க போறோம். உனக்கு புளி சாப்பிட பிடிக்குமா? புளியை நான் வெட்டி உனக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டுதேன் தாரேன். சாப்பிடுதியா? புளி குழம்பு பிடிக்காதா? பிடிக்காது பிடிக்காது மம்மி. புளி குழம்பு பிடிக்காதா மம்மி? எந்த ஆத்துக்கு போறோம்? நம்பிக்கை குளிக்கிற ஆத்துக்கு. என்ன ஒரு அருமையான பதில். என்ன ஆத்துக்கு போறோம்? குளிக்கிற ஆத்துக்கு. உட்காரு தம்பி, உட்காரு உட்காரு. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். மீனாவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறேன். அதுவும் அவங்க குட்டீஸ் 2 பேரையும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். 2 பேரும் நல்ல வாழு பசங்க. என் மீனாவை உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்க. 2 பேர்லயும் நேத்ரன் தான் ரொம்பவே பெட் எங்களுக்கு. யாரவள்?
அவளுக்கு அவ கவலை. சரி நான் போய் உள்ள குதிக்க. நம்ம பிள்ளைல அந்த நீங்க இறங்க மாட்டீங்களா? அங்க போ. அப்பா வர்றாங்க. நான் பாத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸை பார்த்த பிறகு வீடியோ எடுக்கணுங்கிறதே மறந்தேன். அதுவும் தண்ணிக்குள்ள இறங்கி அவங்க கூட என்ஜாய் பண்ண ஆரம்பிச்ச பிறகு போட்டோங்கிறதையே மறந்துட்டோம். மீனாவோட ஹஸ்பண்ட் பாலா அண்ணன் தான் அவ்வளவு ஸ்வீட் மெமரிஸையும் அவ்வளவு கியூட்டா கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபலோட பையன் குட்டுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. ரொம்ப சின்ன குழந்தை, அம்மா விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான். ஏபல் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹஸ்பண்டே ஃபுல்லுமா குட்டுவை பார்த்துக்கிட்டாங்க. சரி பாய் சொல்லிடுங்க. சரி பாய். பாய். அம்மா வீடியோ தான். இங்க பாரு, குரங்கு மேல உட்காந்துருக்கு. குரங்குக்கு சிக்கன் வேணுமா? என்ன வைக்கிற? ஒயிட் ரைஸா? தயிர் சாதம். குரங்கு பாக்கு எங்க கையில பிரியாணி, பிரெட் அல்வா, எக்கு. இந்த பிரெட் அல்வா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஊட்டி விடுங்க. ஊட்டுங்க, வீடியோ தான் போயிட்டு இருக்கு, போட்டோ இல்ல. நல்ல குளிர்ந்த தண்ணியில குளிச்சதும் நல்லாவே பசிச்சுது. கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே நல்லா திருப்தியா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் திருப்பி தண்ணிக்குள்ளேயே போயிட்டோம். நிறைய ஃபன் பண்ணோம். பார்க்க போனா சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும், ஆனா அது எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய மெமரியோ, பெரிய சந்தோஷமா இருந்து. எல்லாரும் டயர்ட் ஆகிற அளவுக்கு குளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். இதுதான் பெரிய குளம். இந்த பருவமழையிலேயே நிரம்புற இந்த பெரிய குளத்தோட மடையில வேலை நடக்கிறதுனால இந்த வருஷம் இதுல தண்ணியே தேக்க விடல. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீடேக் 2 3 4 1 2 எங்களை வச்சு ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே ஜெசிகாவும் ராஜியோட பையன் ஆகாஷும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. என்னன்னாலும் பண்ணுங்க, எல்லா போனையும் வச்சு. மட்டும் ஓடிங்க ரூபி ஏட்டி. நீங்க ஆடைக்கு நானே அடிக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் எங்களை பார்த்து இந்த அம்மாமாருக்குலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நாங்க அன்னைக்கு குழந்தைங்களானோம். ஆல்ரெடி இந்த வீடியோ எல்லாமே நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேன்னு சொல்லி மீனா தான் வாய்ஸ் ஓவரும் கொடுத்திருந்தா. நிறைய பேர் கரெக்டாவும் கண்டுபிடிச்சிருந்தீங்க. வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்திருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தோட்டத்துக்கு வந்த பிறகு தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு ஃபுல்லுமா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பாட்டு, டான்ஸ்ன்னு எவ்வளவு நேரம் தான் நாங்களே என்ஜாய் பண்ணட்டோம். அதனால இனிமே ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி களத்துல இறங்கிட்டோம்.
ராஜியோட ஹஸ்பண்டுக்கு இந்த வாட்டி வர முடியல, கொஞ்சம் வேலை, அன்னைக்கு கொஞ்சம் பிஸி, அதனால வரல. நெக்ஸ்ட் டைம் நாங்க பிளான் பண்ணும்போது கண்டிப்பா அண்ணனும் வருவாங்க. இந்த வாட்டி நாங்க எல்லாரும் மீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பிளான் கண்டிப்பா ரம்யா வரும்போது தான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ரம்யா கொஞ்சம் லாங்ல இருக்கா, அவ வரும்போது பிளான் பண்ணலான்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன கோ இன்சிடென்ட், என்னோட பையன் ஆகாஷ் மாதிரி ராஜியோட பையன் பேரும் ஆகாஷ். இன்னைக்கு எங்க கேங்கில் எங்க ஜெசிகா மட்டும் சிங்கிள், மீதி எல்லாரும் பசங்க ஒன்னா சேர்ந்துக்கிடுதாங்க. என் பிள்ளை மட்டும் தனியாவே இருந்தா, அதனால அவ எங்க கூட சேர்ந்துக்கிட்டா. டைம் ஆக ஆக எல்லாருக்குமே ஊருக்கு கிளம்பணும். நெக்ஸ்ட் டே எல்லாருக்குமே ஒரு வகையான ப்ரோக்ராம் இருக்கு. ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே பிஸியா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு கிளம்பவே இஷ்டம் இல்லை. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க ஹஸ்பண்ட்ஸ்க்குமே வெளியில கிளம்புறதுக்கு இஷ்டமே இல்லை. நாங்கெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்களா வந்தோம். ஆனா மீனா மட்டும் மாமியாரையும் கூட கூட்டிட்டு வந்திருந்தா. அந்த ஆன்ட்டி ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட். நாங்களாம் என்ஜாய் பண்றத பார்த்து அவங்க அவ்வளவு பொறுமையா எங்களை ரசிச்சு பார்த்தாங்க. இந்த சமயத்துல நான் மிஸ் பண்ண ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபலோட அம்மா. ஏபல் அம்மாவும் இதே மாதிரி ரொம்ப ஜாலியான டைப். நெக்ஸ்ட் டைம் அவங்களையும் ஃபேமிலியா இன்வைட் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் வந்திருக்காங்க, ஃபேமிலியோட வந்திருக்காங்க. எல்லாரையும் நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளா அவ்வளோ சூப்பரா பார்த்தேங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பில்லர்னா அது என்னோட என்னவன் தான். எல்லாமே நான் பண்ணுதேன்னு பண்ணினாலும் எனக்கு பேக் போனா இருந்து எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்றது அவங்களாதான் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணா இவ்வளோ சந்தோஷமா இருக்குமா, இவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமாங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியல. ஒவ்வொரு சிங்கிள் மூமெண்ட்டும் அவ்வளோ ஸ்பெஷலா இருந்துச்சு. இன்னும் வேற என் மைண்டுக்குள்ள அதை யோசித்தாலே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. எவ்வளவுதான் போன்ல பேசி எவ்வளவுதான் விஷயங்களை ஷேர் பண்ணாலும் ஒரு வாட்டி நேர்ல மீட் பண்றது அவ்வளோ ஸ்பெஷல் தான். இந்த டேயை நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணமோ அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க ஸ்கூல் லைஃப்ல, உங்க காலேஜ் லைஃப்ல நீங்க யார எந்த ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்லயும் சொல்லுங்க. எங்களை மாதிரி நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு ட்ரிப், ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.